வணக்கங்க, நான் உங்க டிசி துரைப்பாண்டியனுங்க. இந்த விஜயுடைய அலையோ அலை இன்னும் ஓய மாட்டேங்குங்க. தேர்தலுக்கு முந்திதான் ஒரே அலை. அந்த அலையால மிகப்பெரிய ஆலமரங்கள்லாம் படுத்து போச்சு, வேரோட அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் ஆட்சியில அமர்வதற்கு ஏகப்பட்ட காற்றுகள், சூறாவளி காற்றுகள், அதையும் தாண்டினார். இப்போ நாற்காலியில போய் அமர்ந்து விட்டார். அமர்ந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் அலையா இருக்குது. அந்த அலையை யாரும் கணிக்கவே முடியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தீய சக்திக்கும் இந்த தூய சக்திக்கும் தான் போட்டினாரு. திமுகவை தோற்கடித்து விட்டார். அந்த தீய சக்தியினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்க போறார். ஆச்சரியமா அதுக்கு பாராட்டணும். தமிழ்நாடு அரசியல்ல இப்படி யாரும் இல்லை. அதுதான் ஒரு தமிழனுடைய பண்பு, மரியாதை, மதிப்பு என்பது இதுதான். இது எடப்பாடி பழனிசாமி கிட்ட 1% கூட கிடையாது. அவருக்கும் இவருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அப்படி என்பதை இன்னைக்கு காமிச்சிட்டாரு விஜய் அவர்கள். வாழ்த்துக்கள் அவருக்கு. அவர் போய் பார்க்கறது என்ன விஷயத்துக்கு பார்க்க போறாரோ, ஆனா பார்க்கிறவன் போறார் இல்லையா, அதுவே ஒரு ஹைலைட்டான விஷயம். இப்போ விஜய் ஒட்டுமொத்த தமிழ்நாடு 8 கோடி மக்களினுடைய மனதிலும் இடம் பிடிச்சு விட்டார். அப்படித்தான் சொல்லணும். எல்லா கட்சியும் இன்னைக்கு அவருக்கு பாராட்டுது. இப்படி ஒரு மனிதனா அப்படி. ஆனா அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன். ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு இன்னொரு முக்கியமானவங்களை போய் நம்மளுடைய விஜய் அவர்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும், பார்த்தே ஆகணும். இது என்னுடைய அன்பு கோரிக்கை. அது வேற யாரும் இல்லை, சின்னம்மா அவர்கள். இன்னைக்கு நம்ம அம்மா 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 அம்மான்னு கையெடுத்து கும்பிடுறோம். அந்த அம்மாவால இந்த நாட்டுக்கு எவ்வளவோ பெருமைகள் தான். இன்னைக்கு பார்த்தா எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா, விஜயுடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சியா இருக்கணும், ஸ்டாலினுடைய ஆட்சியா இருக்கக்கூடாது, ஏன் கலைஞருடைய ஆட்சியா கூட இருக்கக்கூடாது, அம்மாவுடைய ஆட்சியா இருக்கணும். ஏன்னா அம்மா தான் அன்னைக்கு குண்டர்களை, ரவுடிகளை ஒழித்தார்கள். அதே மாதிரிதான் ஆட்சியை கொண்டு வரணும். ஸோ அப்படி இன்னைக்கு அம்மான்னு நம்ம பேசுறோம் இல்லையா, அந்த அம்மாவை அடையாளம் காட்டினது யாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனா அதுக்கப்புறம் அவருடைய காலத்துக்கு அப்புறம் அம்மையாரை வேண்டாம் என்று விட்டார்கள். அவரை எம்ஜிஆரினுடைய பக்கத்திலே அமர விடவில்லை, தூரப்போன்னுட்டாங்க. கூட இருந்தது யாரு? சின்னம்மா. அம்மா அவர்களோ எனக்கு வேண்டாம், இந்த தமிழ்நாடே வேண்டான்னுட்டாங்க, பெங்களூருக்கு போயிட்டாங்க. சின்னம்மா அவர்களும் அவருடைய கணவர் நடராஜன் ஐயா அவர்களும் தான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க. நாங்க இருக்கிறோம் வாங்கன்னு சொல்லி. அன்னைக்கு கலைஞர் பரபரப்பா இருக்கிறாரு, அம்மாவால ஒன்றும் செய்ய முடியல, நான் இருக்கிறோம் அப்படின்னாங்க. கடலூர்லே மாநாடு, ஜானகி எம்ஜிஆருடைய மாநாடு. ஜெயலலிதா அந்த மாநாட்டுக்கு வந்தால் உயிரோட போக முடியாது என்றார் ஆரம் வீரப்பன் அவர்கள். அம்மாவோ வேண்டான்ட்டாங்க, நான் இருக்கிறேன், இந்த சசிகலா இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. மாநாட்டுக்கு போகும்போது அங்க எல்லாரும் என்ன கோஷம் தெரியுமா, ஜெயலலிதா அம்மையார் வாழ்க வாழ்க வாழ்கன்னாங்க. படையோட போனாங்க, சாதாரண படை இல்ல, பெரும் படை. அப்படி அம்மாவுக்கு ஒரு படைத்தலைவியாக, ஒரு தாயாக இருந்தது யாருன்னா அன்னைக்கு சின்னம்மா அவர்கள். இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு செங்கோட்டையன் இருக்கிறார். ரொம்ப நாளா அவர் இல்லை, ஒரு 5-6 மாசமா தான் இருக்கும். ஆனா சின்னம்மா அப்படி இல்லை, தன்னுடைய வாழ்நாட்களையே தியாகம் செய்தார்கள். 36 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சாங்க.
யாருக்காக? நம்ம அம்மா அம்மான்றோம் இல்லையா, அந்த அம்மாவால இந்த நாட்டில் பயன்படாத ஆள் யாருமே இருக்க முடியாது. மனசை சொட்டு சொல்லுங்க, எல்லாருக்கும் பயனாளியாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட அம்மா கொஞ்ச நாள்லாம் ஆளல, 25 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவியில் இருந்தாங்க. 7500 நாட்களுக்கு மேல் நாற்காலில் இருந்தாங்க. அதுக்கு காரணம் யாரு? சின்னம்மா அன்னைக்கு இல்லைன்னா அம்மா இல்லை. இன்னைக்கு நம்ம அம்மா அம்மா அம்மான்றோம், அதுக்கு காரணம் யாரு? சின்னம்மா. அம்மாவை மதிக்கிறவங்க எல்லாருமே சின்னம்மாவை மதிக்க வேண்டும். அம்மாவை காட்டி கொடுக்கணும்னா அன்னைக்கே காட்டி கொடுத்துக்கலாம். திமுக எவ்வளவோ சின்னம்மா கிட்ட விலை பேசினார்கள், பேரம் பேசினாங்க, செக்குலாம் கொடுத்தாங்க, பிளைன் செக்கு. இதில் எவ்வளவு நாளும் ஃபுல் பண்ணிக்கிடுங்க, வேண்டாம் எனக்கு, நான் அப்படி ஒரு துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னவங்க தான் சின்னம்மா. பதவியே வேணான்னாங்க. அக்கா இருக்கும்போது எனக்கு என்ன பதவி வேண்டாம், நீங்க எனக்கு பதவி போட்டுட்டா உங்களை பார்க்கிறது யார், அப்படிப்பட்ட பதவி எனக்கு வேணாம் அப்படின்னு தியாகத்தாய் தான் இந்த சின்னம்மா. அப்படிப்பட்ட அந்த சின்னம்மா அவர்களால் தான் எடப்பாடி பழனிசாமியும் 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார். ஏன் அன்னைக்கே கலைக்கணும்னா ஈஸியா கலைச்சிருக்கலாம். ஆட்சியை கலைச்சிட்டு திமுக கையில கொடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்? ஜாதி மதங்களை எல்லாம் பார்க்காமத்தான் எடப்பாடி பழனிசாமியின் கையில ஆட்சியை தூக்கி பொக்கிஷமா கொடுத்தாங்க. ஸோ அதை எல்லாமே விஜய் இன்னைக்கு பார்க்கிறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் கையெடுத்து கும்பிட்டாரு இன்னைக்கு யாரு? எடப்பாடி பழனி. ஆனா முதல்வர் அவர் முதலமைச்சர் விஜய் ஏறெடுத்தே பார்க்கல, அவரை கும்பிடல. எல்லாமே தெரியும், சாதாரண ஆள் இல்லை. விஜய் அவர்களை சாதாரணமாக எண்ணி விடக்கூடாது. அதனால நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்கள் அம்மாவின் மீது ஒரு பாசம் இருக்கு, பற்றுதல் இருக்கு. அந்த பற்றுதலும் பாசமும் சின்னம்மாவின் மீது கொண்டு வரணும். சின்னம்மா இல்லைன்னா அன்னைக்கு அம்மா இல்லை. அம்மாவுக்கு யாருமே இல்லைங்க அந்த நேரத்தில் பார்க்கறதுக்கு. தாயும் இல்லை, தகமும் இல்லை, யாருமே கிடையாது. எல்லாமே சின்னம்மா. அப்படிப்பட்ட சின்னம்மாவை தயவு செய்து விஜய் அவர்கள் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும். என்ன காரணம்னா இன்னைக்கு தாவேகாவினுடைய வெற்றிக்கு காரணமும் சின்னம்மாவும் உண்டு. ஒரு ஓட்டுனால அது ஓட்டு தானங்க, ஒரு ஓட்டுனால அது ஓட்டு தான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டுல தாவேகா ஜெயிச்சிருக்கு. இன்னைக்கு நீங்க 8 கோடி பேருக்கு தலைவர், அதுல ஒரு 5%, ஒரு 5% வச்சுக்கோங்க, ஒரு 5% வேறு சின்னம்மாவுடைய ஆதரவாளர்கள் தான். அந்த ஆதரவாளர்களும் உங்களை மதிக்க வேண்டும். நீங்க கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டும். விஜய் அவர்களே, நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீர்கள். சின்னம்மா அவர்களை போய் பார்த்து நீங்கள் சந்தித்து பேசணும். பெரும்பாலும் இந்த கொடநாடு கொலை வழக்குக்காக நீ கண்டிப்பா போகணும். அந்த கொடநாடு கொலை வழக்கு உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டு காலமாக நான் அந்த கொலையை கண்டுபிடிக்கிறேன். அது பற்றி பேசவே இல்லை, என்னன்னே தெரியல, ரகசியமா இருக்கு. அந்த கொலையை பற்றி நீங்க கண்டுபிடிக்கணும்னா சின்னம்மாவை பார்த்து தான். அதையும் தாண்டி மனிதாபி, சின்னம்மா அவர்கள் மீது ஊழல் நீங்க கேஸ் இருக்குங்களா? இப்ப கேஸ் இல்லை, ஊழல் வழக்குல உள்ள போனவங்க தான். ஆனால் யாருக்காக போனாங்க? அது அம்மாவுக்காக. ஏன் அம்மாவை காட்டி கொடுத்துட்டு இவங்க அப்புறம் ஆக முடியாதா? வேணாங்க, அந்த மாதிரி எண்ணத்துக்கு போல. அந்த மாதிரி ஒரு பரம்பரையில சின்னம்மா அவர்கள் இல்லை. அதை கண்டிப்பாக விஜய் அவர்கள் உணர்வார். உணர்ந்துட்டு கூடிய சீக்கிரம் நீங்கள் சின்னம்மா அவர்களை போய் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை.
சின்னம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள் கொன்னு போட்டாலும் அடிச்சு சாகடிச்சாலும் வேற கட்சிக்கு தாவ மாட்டான். அந்த மாதிரி உண்மையானவங்களுக்காக நீங்க கண்டிப்பாக சின்னம்மாவை போய் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.